ஹலோ மக்களே, வெல்கம் டு ஏஎன் கேமிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மைன்கிராஃப்ட் தி செகண்ட் பார்ட் ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஐ எம் வெரி சாரி, வீடியோ போட்டு லேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நேராக பண்ண போகிற விஷயம் அயன். அதாவது இப்போ அயன் எடுக்க போகிறோம். போன பாட்டில் காப்பர் எடுத்த காப்பர் ஆர்ம் போட்டாச்சு. இப்போ அயன் எடுத்து அயன் ஆர்ம் மாட்ட போகிறோம். ஸோ இப்போ வாங்க, முதல்ல கோல் எடுக்கிறதுக்கு நான் நேராக போகாமல் இங்கே இருக்கிற மரத்தை வெட்டி நம்ம சார்கோலை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா இருக்குது. இப்போ நம்ம மரத்தை விட்டு போகலாம். இந்த லேட்டான ஒரே விஷயம் என்னன்னா, எக்ஸாம் முடியறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ நேற்று தான் என்னோட எக்ஸாம் முடிஞ்சு. ஸோ இப்போ நான் இன்னைக்கு வீடியோ போட்டுறேன். இன்னைக்கு எடுத்த வீடியோ இன்னைக்கு போட்டுருவேன். என்ன போன எங்கே ஓடுற? இந்த மரத்தை வெட்டலாம். வெட்டி எடுத்து முதல்ல ரெண்டு டைப் ஆஃப் மரத்தை வெட்டுறோம். இந்த நார்மலாக ஓக், அப்புறம் ரெண்டாவதாக இருக்க அந்த ஒயிட் கலர் மரம். இந்த நார்மலாக ப்ரௌன் கலர் மரம் வெறும் நம்மளால இப்போ உட்டாக மட்டும் வைப்போம், பிளாங்காக மாற்ற வேண்டாம். ஸோ அப்படி இருந்தால் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல் இருக்குது. நான் சொல்கிறேன், அதாவது இது வேறு மரத்தில் தான் பண்ணணும், எந்த அவசியமும் இல்லை. அதாவது ஃபஸ்ட்லேருந்து நான் நார்மலாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணலான்ட்டு. அதாவது இது ஒரு மரத்தை என்ன வேணால் பண்ணலாம். அதாவது ஒரு ஓக் பிளான்ட் எடுத்தோன்னா பாதி உட்டாவோ பாதி பிளாங்காக மாற்றிக்கிட்டோன்னா நம்ம சார்கோல் பண்ணலாம். அதுக்கு இது பண்ணி காட்டுறேன். இப்போ கொஞ்சம் உட்டெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் உட்டு எடுத்துக்கிட்டு போகலாம். அங்கே இந்த மாடு மாதிரி நிற்கிது. ஓ, மாடு தானா? மாடே பொழிச்சு போ, நான் விட்றேன். கோழி விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். பரவாயில்ல, விடுங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. சரி, இப்போ நேராக வீட்டுக்கு போய் போகிற வழியில் நம்ம உட்டாக இருக்குது பிளாங்காக மாற்றிக்கலாம். நமக்கு ஒரு 40 பிளாங்க் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம நேராக வீட்டுக்கு போயிட்டு அடுத்து எப்படி பண்ண ரெசிபி காட்டுறேன். நான் என்ன சொல்கிறேன், இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ரெண்டு மரத்தோட உட்டு கூட வேண்டாம், ஒரே மரத்தில் கூட நம்மளால் பண்ண முடியும். ஜஸ்ட் உட்டும் பிளாங்க் இருந்தால் போதும். அது எந்த மரத்துக்காக இருந்தாலும் சரி, ஏது ஒரே மரத்துக்காக இருந்தாலும் சரி பண்ணிடலாம். இப்போ ஓக் பிளான்ட் ஓக் மரத்தை எடுத்தோம்னா ஓக்கில் இருக்க உட்டே தனியாக வைங்க, பிளாங்கே தனியாக வைங்க, முடிச்சிடலாம். இப்போ நேராக ஃபர்னஸ் கிட்ட போகணும். ஃபர்னஸை திறந்து உள்ள காப்பர் இருக்குது, போன பாட்டில் வச்சு பண்ணிக்கிறேன். அதை வச்சுட்டு இப்போ தலையில் வச்சுட்டு நினைக்கிறேன். மேலே உட்டும் கீழே பிளாங்க் வச்சோன்னா அது எரிஞ்சு நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு சார்கோல் கிடைக்கும். கோலோ ஒரே வகை தான். அதாவது கோல் தோண்டுனா கிடைக்கும், சார்கோல் ரெண்டு மரத்தையும் எரிச்சா நம்மளுக்கு சார்கோல் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தேன் என்ன ஏதாவது இருக்கான்ட்டு. நமக்கு ஒரு அயன் அங்கே இருக்குது, ஒரு செஸ்ட் பிளேட் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த அயன் செஸ்ட் பிளேட் இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. 5 பாயிண்ட் ஆகுது, இது ஒன்றே போதும் 6 பாயிண்ட்டு. ஓகே, வெயிட் பண்ணுறதுக்கு இதுதான் சார்கோல். இது அந்த கோலுக்கு சமம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். என்ன செய்யலாம், இப்போ நேராக டார்ச் பண்ண போயிடலாம். இது பண்ணலாம்னு சொல்கிறாங்க, பார்ப்பேன். இப்போ டார்ச் பக்கம் போனால் டார்ச் கிடச்சிட்டு அவ்வளோதான். கோலும் சார்கோலும் ஒன்று தான். அதாவது கோல் தோன்றுனா நம்மளுக்கு கிடைக்கும், சார்கோல்னா மரத்தை வெட்டி அதை எரிச்சா மட்டும் நமக்கு கிடைக்கும். நிறைய சார்கோல் பண்ணால் நம்மளுக்கு நேராக போகலாம். ஓகே, ஒரு 12 இருக்குது. ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா 3 எடுத்தோன்னா அதை வச்சு 24 சார்கோல் பண்ணிடலாம். ஓகே, 24 சார்கோல் சொல்கிறவங்க டார்ச் பண்ணிட்டேன். இனி நம்ம நேராக போன பாட்டில் போனால் அந்த கேவுக்கு போயிடலாம். அந்த ஒரு ஓட்டத்தை இருக்கு பாருங்க, அங்கே ஒரு அந்த மலையில் ஒரு ஓட்டை மாதிரி, அதுதான் நான் அங்கே தான் கேவ் சொல்கிறேன். அந்த கேவ் தான் அங்கே இருக்குது. சரி, போகலாம். ஸோ இப்போ போயிட்டுருக்கேன். ஏன்னா இப்போ பார்ப்பேன் ஏதாவது. போன பாட்டில் போன உடனே வரவேற்புக்கு மாதிரி க்ரீப்பு வந்துச்சு. அதான் வெடிச்சடை தான். இது இல்லை, இங்கே ஏதாவது இருக்கா, ஒரு கேவ் மாதிரி போயிருக்கான்னு நினச்சி போனேன். கடவுளே, ஒன்றுமே இல்லை, போய் வேஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். மேலே போனோம். மேலே போயிட்டு பார்க்கலாம். சீக்கிரம் மேலே போனோம், இது ஒரு பெரிய பிரச்சனை. என்ன ஏன் இப்போ ப்ளீஸ்
பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் பண்ணுங்கள். அது மிகப்பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சீக்கிரம் மேலே போயிடலாம். மேலே போயிட்டு அந்த கேவுக்குள்ளே போயிடலாம். இது இல்லை, ஓகே. மேலே போனால் இந்த இருட்டாக இருக்கிற இடத்துல தான் எப்போவுமே மாப் வந்து டக்குன்னு ஸ்பான் ஆயிரும். லெவல் இந்த ஸ்பான் ஆகலை. அப்போ கோல் இருக்குது. நைஸ். தெரியுதா இல்லை தெரில, உங்களுக்கு கோல் இருக்குது தெரியுதா? ஸோ கோல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ஓகே, கோல்லாம் கோல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பக்கத்தில் தான் இந்த கேவ் இருக்குது. ஸோ போயிடலாம். எல்லா கோழியும் எடுத்து வச்சு பரவாயில்ல, நமக்கு நிறைய கோல் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ எல்லா கோழியும் எடுத்துகிட்டு இப்போ வந்து கேவ் பக்கத்தில் தான் இருக்கணும். அந்த பக்கம் தான் கேவ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இருந்த எல்லா கோழியுமே டார்ச்சை மாற்றதுக்கு பிளாங்க் பண்ணி அதை ஸ்டிக்காக மாற்றி ஸ்டிக்லேருந்து டார்ச் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஒரு 1.25 ஸ்டாக் கிடச்சிருச்சு. நல்ல விஷயம். இந்த பக்கம் எதுவுமே இல்லை, பிளாக் ஷீப் மட்டும் போயிட்டுருக்குது. பிளாக் ஷீப், ஐ ஃபவுண்ட் இட். இன்னும் கோல். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இடத்த இருட்டு அந்த இடத்துல டார்ச் போட்டு வெளிச்சமாக்கிடலாம். இல்லைனா மாப்ஸ் போனிட்டுனா நமக்கு இன்னும் பெரிய பிரச்சனை. போனாட்டும் இங்கே தான் இந்த க்ரீப்பரும் ஸ்பைடர்லாம் இருந்துச்சு. உயிர் பொழைச்சி வந்தேன்னா செத்து போனேன் எனக்கு தெரில. போன பார்ட் பார்த்தாதான் தெரியும். ஓகே, நீங்களும் பாருங்கள் போன பார்ட். ஸோ நெக்ஸ்ட் மேலே காப்பர். சரி, காப்பர் கிடச்சிட்டு இந்த இடத்துல அயன் கிடைக்கும் பார்த்தா காப்பர் கோலும் இருக்குது. ஆனால் இதை தேடி வரல, அயன் தேடி வந்த. அயன் இங்க. ஸோ இப்போ நல்லா இது கீழே போதா? போனாட்டு இருட்டாக இருந்ததுனால நான் வந்து ஒழுங்காக பார்க்கல. நான் உங்ககிட்ட அயன் கேட்டேன், காப்பர் கேட்கல. காப்பரா தரீங்க? சரி, இன்னும் போவோம். நல்லா இருட்டாக தான் போகுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, நைஸ். நல்லா கீழே போகுது. அப்போ கன்ஃபார்ம் அயன் கிடச்சிரும் நம்புகிறேன். சரி, ஓகே, நல்லா தான் இருக்குது. ஒரு பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது. இருங்க, அங்கே க்ரீப்பராக இருக்குது. க்ரீப்பராக இல்லைண்ணா, ஏன்னா இவ்வளோ காப்பர் இருக்குது. நான் உங்ககிட்ட காப்பர் கேட்கல, அயன் கேட்குறேன். அயன் கொத்து கொத்தாக இருக்கணும் பார்த்தா காப்பர் தான் கொத்து கொத்தாக இருக்குது. சரி, அங்கே எவன் இருக்கான்? ஆட க்ரீப்பரு இருக்கா? அப்போ அவனை என்ன செய்ய தெரியலையே. லேக இவ்வளோ தூரத்துலேருந்து வெடிச்சிருக்கான். சரி, ஓகே, இந்த மாப்புமே இல்லை. சீக்கிரம் லைட்டப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, லைட்டப் பண்ணிட்டு சீக்கிரம். இங்கே மாப்பு இருக்கா? இல்லைப்பா. நம்ம அண்ணன் தம்பிகளும் எவனும் இல்லை. ஸோ ஓகே, நம்ம வீட்டில் அதான் பிரச்சனை ஆயிரும். சீக்கிரமாக போகலாமே. நீ இப்போதான்டா வாய மூடுது. ஏன்டா வந்த? பரவாயில்ல, செத்து போயிட்டான். நல்ல வேலை நம்மக்கிட்ட வந்து அயனுக்கு டெஸ்ட் பண்ணிருக்கு. திருப்பியும் சொல்கிறேன், நான் உங்ககிட்ட காப்பர் தான் கேட்டேன். ஒன்றும் அயன் காப்பர் கேட்டு சொல்கிற பாருங்க. நான் உங்ககிட்ட அயன் கேட்டேன், காப்பர் கேட்கல. காப்பரா தரீங்க? இந்த கேவ என்ன காப்பர் கேவ என்ன? சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போனோம், நல்லா தான் இருக்கும். பரவாயில்ல, பெருசு தான். ஆனால் அது ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப சந்தா இருக்குது. அதான் ஓகே, மேலே போயிட்டு திருப்பியும் சரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கடா. இது காப்பர் கேவா? அது இல்லையாது. அட்லீஸ்ட் நம்பிக்கை உடைக்காத மாதிரி ஒரு அயன் இருக்கா? இங்கப்பா. அயன் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் எவனோ வாரான். ஆடா திருப்பியுமா? நீங்கள் இல்லாத கேவா? சரி, இந்த முடிச்சாச்சு. வா, இது எங்கிட்ட வரவே கூடாது. வந்தா காலி.
சரி இப்போ வந்து டக்கு டக்குன்னு அயன் எடுக்கலாம். ஃபைனலி நம்மளுக்கு எத்தனை அயன் கிடைக்க போகுது வேற. சரி 1 2 3 4 5 அயன். ஓகே இவ்வளோத்துக்கு 5 அயன் அணியின் பத்தாதே. எப்படியும் நமக்கு ஒரு ஸ்டாக் அது கிட்டத்தட்ட வேணும். ஒரு ஸ்டாக்கில் 30 40 அயன் கன்ஃபார்ம் தேவைப்படும். சரி வா பார்க்கலாம். ஏய் யாரா நீ? ஏய் இந்த குட்டி சாம்பி தானே? குட்டி சாம்பி ஐய குட்டி சாம்பி தான் பெரிய பிரச்சனையாச்சு. இவங்க 6 ஆட்டு. 2 ஆட்டுறா. ஒரு ஆட்டுறா. நீ சரி சொல்லடா. ஆட பாவி ஒன்னுட்டானே. பெரிய பாடாச்சு இது. சரி நைட் ஆயிடுச்சு தூங்குவோம். 3வது நாள் இப்படியே தூங்கி முடியுது. ஆனால் மறக்கவே மாட்டேன், அந்த பொடி சாம்பியில் கன்ஃபார்ம் போல கொல்லுவேன். நீ யாராக இருந்துச்சு பொடி சாம்பி எத்தனை பேர் தான் கொள்ளும். நம்மக்கிட்ட இப்போ ஒரு 5 சார்கோல் இருக்குது. இப்போ அதை விட்டுட்டு அந்த 5 அயனை ஊறுக்க போடலாம்னு நம்புகிறேன். அது கொஞ்சம் அந்த கட்டைகளை எடுக்கலாம். கேட்டா சரி இப்போ வந்து அயனை போட்டு உருக்கு போட்டாச்சு. அப்புறம் நம்ம இப்போ வந்து பெட்டியில் பார்த்துட்டு இப்போ நம்ம கீழே இறங்கி யோசிக்கிறேன்னா பேசாமல் நம்ம வந்து கேவுக்கு போக வேண்டாம். கேவுக்கு போகாமல் இறங்கி போயிடலாமோ யோசிச்சு போகிறது. ஸோ இப்போ நம்ம அயனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஏதாவது அயன் கிடச்சா நல்லா தானே இருக்கும். நம்மக்கிட்ட வந்து அயன் இருக்குது. ஸோ இது ஒரு அயன் வச்சு நம்ம ஷீல்டு பண்ணலாம். பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஓகே நைஸ். ஷீல்டு பண்ணுறோம். ஷீல்டு பண்ணுறதுக்கு பார்ப்போமே. ஒரு ஷீல்டு பண்ணலாம். ஓகே ஷீல்டு பண்ணியாச்சு. ஸோ ஷீல்டு பண்ணிட்டனால இப்போ நம்ம வந்து பேசாமல் அந்த கேவுக்கு போகலாம் திருப்பி. ஸோ ஷீல்டு போட்டுட்டு இப்போ நம்ம கிளம்பலாம். நேராக இப்போ எங்கே போகலாம் ஒரு யோசிப்போம். மொச்சல திரும்ப கேவுக்கு போகலாமா இல்லாட்டி இந்த மலைக்கு பின்னாடி போகலாமா ஒரு யோசிப்போகுது. ஏன்னா மலை இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால பேசாமல் அயன் எடுக்கலாமா ஒரு யோசிப்பு. சரி போகலாமா இந்த கேவில் போய் ஏதாவது இருக்கா பார்ப்போம். சீக்கிரம் போகலாம். ஜாலியாக தான் பாடுவோமே. ஜாம்பிஸ் எல்லாம் விட மாட்டேன்னு. சரி பாட்டு ரொம்ப கொடுமையாக எனக்கு தெரியும். போகலாம் ரைட்னா போகலாம். சரி இப்போ வந்து நான் விளங்கி திருப்பி எந்த மாபுக்கு ஸ்பான் ஆகலை. அதுக்கு முன்னாடி இப்போ இதுக்கிறது ஏதோ ஒன்று போகுது. இதுக்கிறது ஒரு கேவ் இருந்துச்சுன்னா கேவ் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பார்ப்போம் டார்ச் வச்சு கேவ் மாதிரி தான் இருக்குது. அடம் இது கேவ் இல்லை, வெறும் தண்ணி தான். இது வந்துட்டு தேவை. 2 டார்ச் வேஸ்ட்டாக போச்சு. பரவாயில்ல இருக்கட்டும். நைஸ். நான் சொல்ல வந்துட்டேன். போனால் செத்த பிறகு எல்லா பொருளும் எங்கே போயிட்டு என்கிட்டே எல்லா பொருளுமா இருக்க யோசிப்பீங்கள. கீப் இன்வென்ட்ரி ரன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால இது என்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டார்டர்னால அவ்வளோ வராது. அதனால இந்த கீப் இன்வென்ட்ரி ரன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே நைஸ். ஓகே இப்போ நம்ம வந்து மலைக்கு மேலே போகலாம். மலைக்கு மேலே ஏதாவது இருந்தால் நல்லது தானே. சீக்கிரமாக இந்த டர்ட்டை தோண்டி எடுத்து மேலே போகலாம். ரைட் நல்லா இருக்கே. அங்கே ஒரு அயன் தானே இருக்குது. ஆமாம் அங்கே ஒரு அயன் இருக்குது. அயன் எடுக்க தான் போக முடியாது. சரி நீங்கள் மேலே ஏறி போகலாம். ஓகே இது பார்க்க இந்த ஸ்ப்ரூஸ் மரம் இருக்கிற இடம் மாதிரி இருக்குது. சரி ஏறலாம். போய் நான் இது எடுக்கிறேன் பாரு. ஷவல் எடுத்து தோண்டி டர்ட்டை போடலாம். டர்ட் 7 இருக்குது. சரி அந்த 7 டர்ட்டை வச்சு வழி பாதியை போட்டுடலாம். இங்கே ஒரு டர்ட்டு, இங்கே ஒரு டர்ட்டு எடுத்துகிட்டு போகலாம். வச்சுட்டு ஸோ மேலே போகலாம். ரைட்டு சரி இப்போ ரொம்ப நேரம் பேசுன மாதிரி இருக்குது. ஸோ கொண்டதுக்கு மௌன ரகம் மாதிரி மௌனமாக இருக்க போகிறேன்.
கொஞ்ச நேரம் சொன்னேன், மன்னிச்சோ. மேலே வந்துட்டேன். ஒரு வேளை மேலே எங்கேயாவது ஆயின்றது நல்லது தானே. ஸ்னோ எப்படி வந்துச்சு? பக்கத்தில் எங்கேயும் ஸ்னோ பயம் எங்கேயுமே இல்லையே. அப்படி இருக்க பட்சத்தில் ஸ்னோ எங்கே வந்துச்சோ? சரி, விட்டு தள்ளுங்க. நீர் அவங்க இங்கே குதிச்சு என்ன ஆகும்? திருப்பி டெத்து. அது தேவையே இல்லை. இங்கே எங்கேயுமே அயனும் இல்லை. இது கீழே போனால் எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ வந்து இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் பெரிய மலையாக இருக்குது. மேலே வர ஸ்டோனாக இருக்குது. கன்ஃபார்ம் இங்கே அயன் இல்லாமல் இருக்காது. அயன் இருந்தே ஆகும். இன்னும் கோல் இருக்குது. அயன், ஓ மை காஷ், அயன் கிடச்சிருச்சு. இடி இடி அயன் இடு, அயன் இடுது போகலாமா? அயன் எடுத்து ஆர்மர் பண்ணி நம்ம இப்போ அயன் மேன் ஆகலாமா? அயன் மேன் பாட்டு ரொம்ப கேவலமாக எனக்கு தெரியுது. மொக்க போடுறேன், சாரி. வேற எங்கேயாவது இந்த அயன் இருக்கா செக் பண்ணிட்டு போகலாம். இல்லைன்னு விட்டு போயிட்டேன்னா அது ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு கோல் இருக்குது, அப்புறமா எடுத்துக்கலாம். ஒரே அடி. ஓ மை காஷ், 5 ஹார்ட் போச்சு. இப்போ 5 ஹார்ட் தான் பாக்கி இருக்குது. ஹீல் ஆகும் டைம் இருக்குது. இந்த கேப்பில் வேறு எங்கேயாவது அயன் இருக்கா பார்ப்போம். அங்கே இருக்குது அயன். என்ன அங்கே ஒரு 2 அயன் இருக்க மாதிரி இருக்குது. இல்லை இங்கே இங்கே ஒரு 2 அயன் இருக்கு. இங்கே இருக்குது அயன்ஸ். சரி, ஹை, இது கீழே ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லை. ஆஹா, கீழே வந்து சமத்தியாக அடி விழுந்துட்டேன். இருக்குது எல்லா அயன் தூண்டிடு. ஓகே, எல்லா அயனும் இங்கே எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் அயன் கிடச்சா நல்லா இருக்குமே. அயன் எங்கம்மா, எங்கே இருக்கு அயன்? இல்லையோ, இல்லைன்னு நினைக்கிறேன். அயன் இன்னொரு தான் நல்லா இருக்குமே. பிளாக் ஷீப் அயன் இங்கே பார்த்தியா? கண்டுக்க மாட்டேங்குது. ரைட்டே, கிடச்சிருச்சு அயன். என்ன போய் இப்போ 2 அயன் தருது. இது சரிப்பட்டு வராத. சரி, இப்போ போகலாம். ஏன் வேற எங்கேயாவது அயன் இருந்தானே ஆகணும். வேற எங்கேயாவது அயன் இந்த பக்கம் திருப்பி சுற்றல் விட்றேன். சுற்றலில் போய் எங்கேயாவது அயன் தான் பார்ப்போம். அது வந்து மேங்க்ரோஸா இல்லாட்டி இது என்னது ஸ்வாம்ப்னு. ஏன் ஸ்வாம்ப் பயமாக இருக்கும். பரவாயில்லையே, பக்கத்து வில்லேஜு மேங்கோஸ். ஐயா, ஹாஃப் ஹார்ட்டாக தப்பிச்சிருக்கேன். இது போய் இந்த இடத்துல இருக்க தப்பாச்சே. சரி, போகலாம். போகிறதுக்கு முன்னாடி எதுவும் எடுத்துகிட்டு போகலாமா? ஃபுல்லாக இவ்வளோ இருந்து நமக்கு ஒரு அயன் கிடச்சிருச்சு. ஸோ இது கீழே எதுவும் இல்லை. ஸோ இங்கே இருக்க கோல் எடுத்துகிட்டு போயிடலாம். பெஸ்ட் ஆப்ஷன், கோல் எடுத்துகிட்டே போயிடலாம். டங் டங் டங், கோலை கோலை எடுத்துகிட்டு நான் போகலாம். ஏன்னா கோல் தான் இங்கே அதிகமாக இருக்கேன். இது ஸ்டார்டிங்கே வந்திருக்கலாமோ? வந்திருக்கலாம். பரவாயில்ல, இவ்வளோ கோல் கிடைக்கிற கோலை யூஸ் பண்ணிக்கலாம். டக்கு 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 கோலை எடு. எல்லாம் கோல் எடுத்தாச்சா? நான் இந்த இடத்துல கோல். ஆனால் இந்த இடத்துல நிறைய கோல் இருக்கு. சரி, எடுக்கலாம். 11 கோல் கிடச்சிட்டு இந்த இடத்துலையே. கோல் தான் ஈஸியாக கிடைக்கிது, இல்லைன்னா காப்பர் அதிகமாக கிடைக்கிது. இங்கே இப்போ இதை பார்த்த வரைக்கும் இந்த இடம் வந்து அயன் மலை மாதிரி தெரியல. இது ஒரு கோல் மலை மாதிரி இருக்குது. கோலுக்கான மலை. ஃப்யூச்சரில் வந்து அந்த இடத்துல வீடு கட்டலாமா தோணுது. இது என்ன? இந்த இடம் அழகாக இருக்கே. அடியில் தண்ணி இருக்கா? ஒரு இடத்துல அயன் இருக்குது, நல்லது தானே. சரி, பார்த்து தண்ணி இருக்குது. தண்ணியில் இறங்கலாமா வேண்டாமா பார்த்துடலாம். அவன்கிட்ட வழி எங்கே இருக்கு? ஐயோ, செத்துட்டு. நல்ல வேலை கீப் இன்வென்ட்ரி இதோட நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லாகி ஒரு 5 அயன் போட்டிருக்கேன்.
இது எடுத்துட்டா அது போது கூட அப்போ எக்ஸ்ட்ரா நமக்கு கிடச்சா 19 அயன் போட்டிருக்கேன். இப்போ வந்து என்ன செய்யலாம்? அயனாகும் எத்தனை இல்லை எத்தனை பார்க்கணும். பார்த்ததுல ஒரு கிட்டத்தட்ட 5, 13, 20, 24 அயன் தேவைப்படுது ஒரு அயன் சூட் பண்ணுறதுக்கு. ஆனால் 24 அயன்லாம் தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து ஒரு அயன் ஆர்மர் செஸ்ட் பிளேட் இருக்கு. ஸோ ஓகே, ஒரு பார்த்துட்டு வருவோமே. ஆனால் போர் அடிக்கி பசங்க இங்கே இருக்க அயன் குழம்பு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். வாயினிக்கு அயன் குழம்பு செத்து எடுத்துரு அடிஷன். ஐயா அடிப்படலையே என்ன? ஐயோ இப்போ அடிக்கவே தோணல எனக்கு. ஒரு சின்ன பையன் வில்லேஜர் கையில் பூவை காட்டி அழகாக காட்டுது. ஷை, மனசே வரல அடிக்க. சிப்போ ஆட, இந்த வீட்டில் ஆல்ரெடி நல்ல லூட்டு கிடைக்கும். பார்ப்போமே, இந்த இடத்துக்கு நான் வந்திருப்பேன். வந்த மாதிரி தான் ஞாபகம். வந்துட்டேன். என்னில் செஸ்ட் இங்கே செஸ்ட் ஃபுல்லாக காலியாக இருக்கு. அப்போ நான் வந்திருக்கேன். ஏன் இருட்டாகுது, சீக்கிரம் போகணும். சீக்கிரமே தூங்கிட்டு நாளைக்கு பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு எத்தனை ஆயிரம் வந்து உருகி இருக்கு பார்ப்போம். டே என்ன நீ இங்கேயே வந்துட்டியா? கரெக்டாக எங்கெல்லாம் போகிறேன்னா அங்கேயே வா. ஆனால் அடி வாங்கி மட்டும் சாகுற. சீக்கிரம் போனோம். சீக்கிரம் போய் தூங்கணும். இல்லைனா ஜாம்பிஸ் வந்துடுவாங்க. ஜாம்பிஸ் எல்லாம் விஷயமே இல்லை, கொண்டுடலாம். சரி தூங்கிடலாம். குடுக்குன்னு ஓடுறாங்க. நைட் என்ன போதுமே, பயத்தில் என்ன ஒரு ஓட்டம். ஓகே நைஸ். எத்தனை அயன் வந்து உருகி இருக்கு பார்ப்போமே. ஓகே, இதுதான் என்னோட அயன் சூட். ஸோ இதுதான் என்னோட கொஞ்சம் நிறைய கட் பண்ணிட்டேன். புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் ஓகே. மொத்தம் அயனும் உருக்கி நான் போட்டாச்சு. ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் படிக்கும். பாய்.